ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டேப்போன்ற பிராண்டில் வந்துட்டு இது வந்து டிபி லிங்கோட பிராண்ட். ஸோ இதில் வந்துட்டு ஒய்ஃபை சிசிடிவி கேமரா தான் வாங்கியிருக்கிறோம். ஸோ இது வந்துட்டு என்னென்ன மாதிரி ஆப்ஷனுக்காக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு வீட்டில் யாரும் இல்லாத டைமில் பர்சன் டிடெக்ஷனாகவும் பார்க்கலாம். அதே மாதிரி பேபி டிடெக்ஷன், பேபி அழுதுச்சுன்னா அதுக்குண்டான ஆப்ஷனாகவும் பார்த்துக்கலாம். இதே மாதிரி நைட் விஷனாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு 2K ரெசல்யூஷன் வரக்கூடிய ஒரு சிசிடிவி கேமரா. அதே மாதிரி இதில் வந்துட்டு நம்ம 360 டிகிரியில் நம்ம வந்துட்டு டில்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு வெளியில் இருக்கிற மோஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டில்ட் பண்ணிக்கலாம், மேலேயும் கீழே நம்ம பார்த்துக்கலாம். இதில் என்னென்ன இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பர்சன் டிடெக்ஷன், நைட் விஷன், 2-வே ஆடியோ. நம்ம யாராச்சும் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். பேபி க்ரைங் பண்ணி இது மானிட்டரிங் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ்டு ஜோனில் மட்டும் நம்ம வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 360 டிகிரி வீடியோ சப்போர்ட் பண்ணோம். இதுலேயே க்ளவுட் ஸ்டோரேஜ் பே பண்ணிவிட்டு நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜில் நம்ம பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 512 GB வரைக்கும் மெமரி கார்டு வந்துட்டு நம்ம இதில் போட்டுக்கலாம். மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய கம்ப்ளீட் பாக்ஸ். ஸோ இதை தான் நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இதனோட பிராண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் மென்ஷன் ஆகிருக்கு, டிபி லிங்கோட பிராண்ட். ஸோ இதை அன்பாக்சிங் பண்ணி உள்ளார என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதை அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. யூசர்ஸ் கைட் மேனுவல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு இந்த கேமராவுக்கு வரக்கூடிய அடாப்டர் வித் அதனுடைய சாக்கெட்ஸுமே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஸ்க்ரூ பண்ணுறக்கூடிய மவுண்ட், நம்ம வந்துட்டு சப்போஸ் வாலில் மவுண்ட் பண்ணுறோம்னா வாலில் மவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வரக்கூடிய ஸ்க்ரூஸ் அண்ட் அதனோட கேப்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதுதான் கேமரா. ஸோ கேமரா வெளியே எடுப்போம். ஸோ இதில் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு பர்சன் டிடெக்ஷன் இருக்குது, 2-வே ஆடியோ சிஸ்டம் இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு நம்ம வீட்டுக்கு யாருனா வந்தாங்கன்னா நம்ம அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சாக்கெட் போடக்கூடிய இடம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு நம்ம யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இங்கேயுமே ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கேமரா. ஸோ இது உள்ளார எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ஃபோனில் வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிபி லிங்க் டேப்போன்ற அப்ளிகேஷனை வந்துட்டு உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்டோர் இல்லைன்னா ஆப்பிள் ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் என்னோடய ஆண்ட்ராய்டு அண்ட் iOS டிவைஸில் இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இதை இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுமே லொக்கேஷன்ஸ் கேட்குது. அதே மாதிரி எந்த ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் கேட்குது. ஸோ ஒய்ஃபைலாம் கனெக்ட் பண்ணியாச்சு. லோக்கல் நெட்வொர்க் எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ அப்ளிகேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் ஸ்க்ரீனை வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நம்ம டிவைஸ் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே டிவைஸ் ஆட் பண்ணலாம் போயிட்டு. ஸோ டிவைஸ் ஆட் பண்ணும்போது நம்ம கீழே வந்துட்டு கேமரான்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம். ஸோ இங்கே ஆட் டிவைஸ்ன்னு காட்டுது. அதுக்கு முன்னாடி கேமராவை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஆன் பண்ணதுமே பார்த்திங்கன்னா இன்ஃப்ராரெட் லைட்ஸ் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி பவர் ஆனுக்குண்டான லைட்ஸுமே எரியுது. ஸோ இப்போ நம்ம போயிட்டு டிவைஸ் பூட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ பூட் ஆகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் லைட்ஸ் வந்துட்டு க்ரீன் கலர் லைட்டாக கன்வெர்ட் ஆகும். அப்போ வந்துட்டு டிவைஸ் பூட்டிங் ஆகிட்டு இருக்குதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளிக் சவுண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட்டு டிவைஸ் வந்துட்டு 360 டிகிரியில் வந்துட்டு டில்ட் அண்ட் டெலஸ்கோப் பண்ணிக்கும். ஸோ டில்ட் அண்ட் டெலஸ்கோப் அதனோட கேலிப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக அந்த லோகோவுக்கு நேராக வந்துட்டு கேமரா வந்து செட்டில் ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு இதை உங்கள் டிவைஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு இது என்ன மாடலுன்ட்டு உங்களோட பாக்ஸ்லேயே இருக்கும். ஸோ C211 இருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆப்குள்ளே போனோம்னா கனெக்ட் ஆகிடும். பார்த்திங்கன்னா ஒய்ஃபைக்காக சர்ச் பண்ணோம். ஸோ அப்போ வந்துட்டு நம்மளோட ஹோம் நெட்வொர்க்கை வந்துட்டு இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு என்டர் பண்ணியாச்சு, ஒய்ஃபையோட பாஸ்வேர்ட். ஸோ அடுத்தது
இதிலே பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ட் ஆகிடுச்சுன்னு சவுண்ட் வரும். ஸோ ஒய்ஃபை கனெக்ட் ஆனதுமே நமக்கு வந்துட்டு கன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதனோட டேப்போட லிங்க்லேயே வந்துட்டு இதனோட வாய்ஸ் அசிஸ்ட்லேயே வந்துட்டு சவுண்ட் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதனோட டிவைஸ் நேம் வந்துட்டு நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் டிவைஸ் நேம் எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம் பை டிஃபால்ட். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சவுண்ட்ஸ் கொடுத்துட்டோம்னா இப்போதைக்கு க்ளவுட்ஸ் பிளாட்ஃபார்மை வந்துட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். காட் இட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு டேஷ்போர்டில் வந்துட்டு சேம் லைக் எம்ஐ கேமராவோட டேஷ்போர்ட் மாதிரியே இங்கேயும் காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதை ப்ளே பண்ணிட்டோம்னா இப்போ வந்துட்டு லைவ் வீடியோ ஃபீடிங் வந்துடும் நமக்கு. ஸோ இதுக்குள்ளார நம்ம போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம மியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்கிற வெர்ஷன் வந்துட்டு 1.44 வெர்ஷன் அப்டேட் கேட்குது. ஸோ பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகிட்டு பவர் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா கேலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதே மாதிரி டில்ட் பண்ணி பார்க்குது. மறுபடியும் ரீபொசிஷன் ஆகிடுச்சு. ஸ்டில் இங்கே அப்டேட்டிங் ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த டிவைஸ் வந்துட்டு இனிஷியலாக மொபைல் அதனோட ஒய்ஃபை கனெக்ஷனில் இதில் பேர் ஆகிட்டு அதுக்கப்புறம் வீட்டோட ஒய்ஃபை நெட்வொர்க் அது கூட பேர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் பில்டின் ஒய்ஃபை இருக்கிறதுனால வீட்டோட நெட்வொர்க்லேயே பை டிஃபால்ட்டாக இது கனெக்ட் ஆகிடும் கோயிங் ஃபார்வர்ட். ஸோ அதே மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட் எதாவது இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகிடும், நம்மக்கிட்ட நோட்டிஃபிகேஷனும் வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு கரண்ட் பில்டு வெர்ஷன் என்னன்றது வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம கேமராக்குள்ளார போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கேமரா வந்துடுச்சு. ஸோ நம்ம கேமரா வந்துட்டு ஹேண்ட்லேயே டில்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ டில்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ மேலே நான் ப்ரெஸ் பண்ணேன்னா ஸோ இந்த கேமரா வந்துட்டு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம். ஸோ கிளியராகவே இருக்குது. ஸோ அதே மாதிரி இதனோட கேலிப்ரேஷனும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஸோ இதில் நேம்ஸ் எப்படி டெக்ஸ்ட்டு ரீட் ஆகுதுன்றதையும் பார்க்கலாம். ஸோ இதனால் இதில் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கள டிடெக்ட் பண்ணதா இல்லையான்னு கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ஸோ ஓரளவுக்கு டெக்ஸ்ட் எல்லாமே ரீட் ஆகுது. ஸோ இந்த பெரிய டெக்ஸ்ட் வச்சு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஓரளவுக்கு டெக்ஸ்ட் எல்லாமே ரீட் ஆகுது. அவ்வளோதாங்க. ஸோ இது வந்துட்டு ஈஸியஸ்ட் மெத்தட் ஆஃப் இன்ஸ்டாலிங் தி சிசிடிவி கேமரா இன் யுவர் ஹோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா ஃபுல்லாக ரவுட் பண்ணியாச்சு. ஸோ மேலேருந்து எக்ஸ்டர்னலாக ஒயரை ரவுட்டிங் பண்ணி கேமராவை ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ கேமராவோட இண்டிகேஷனும் ஒர்க் ஆகுது. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸ்குள்ளே போயிட்டு இந்த கேமரா அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணிட்டேன்னா ஸோ கேமரா வந்துட்டு இப்போ விசிபிலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேமராவில் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பார்த்துக்கலாம். டில்ட் அண்ட் டெலஸ்கோப்பி பண்ணிக்கலாம். ஸோ டாக் பேக் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா நம்ம யாராச்சும் வந்தாங்கன்னா டாக் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். யாராச்சும் வந்தாங்கன்னா நம்ம அவங்கள மட்டும் பர்டிகுலராக ட்ராக் பண்ணலாம். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம இப்படி ஸ்கேலிங் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதில் என்ன ஒரு பெஸ்ட் மெத்தட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனில் ஒரு 36 கேமரா நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 36 கேமரா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மோஷன் டிடெக்ஷனில் பார்த்தீங்கன்னா மோஷன் ட்ராக்கிங்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மோஷன் ட்ராக்கிங் வந்துட்டு
யாராச்சும் ஒரு பர்சன் வந்துட்டு இந்த அவுட் ஆஃப் கேமரா ஜோனுக்குள்ளார போகும்போது இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனை மட்டும் டிடெக்ட் பண்ணி அந்த சைட் ட்ராக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடும். 360 டிகிரியில் ட்ராக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு பெஸ்ட் மெத்தடாகவும் இருக்குது. அதே மாதிரி இதில் வாய்ஸ் அசிஸ்ட் இருக்குது. ஸோ வாய்ஸ் அசிஸ்ட்னால் நீங்கள் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம டாக் பேக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஐ ஹோப் இந்த கேமரா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.